செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி கன்னடபாளையம் நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற NCC தொடக்க விழா. கிரீன் டேவை கொண்டாடிய நஸ்ரத் பள்ளிகள். ஆவடி கோவில் பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளி பின்பற்றி வரும் வாட்டர் பெல் திட்டம். ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பிசிக்கல் ஃபிட்னஸ் புரோகிராம். நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். நஸ்ரத் பள்ளியில் நடைபெற்ற பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள் நடத்திய கிளாஸ் புரோகிராம். ஸ்பெல்லிங் பீ தேர்வில் சாதனை படைத்த நஸ்ரத் பள்ளிகளின் மாணவர்கள். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற ஈகோ கிளப் ஆக்டிவிட்டி. ரெட் டேவை கொண்டாடிய நஸ்ரத் பள்ளி மழலையர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி கன்னடபாளையம் நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற NCC தொடக்க விழா. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த 30/6/2025 அன்று NCC இனாகுரேஷன் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள், நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்கள் மற்றும் நஸ்ரத் குழுமத்தின் PRO திரு பாலசுப்ரமணியம் தமிழையா அவர்கள் பங்கேற்றனர். 13வது பெட்டாலியன் கமாண்டர் கர்னல் துஷாந்தர் பாண்டே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழ்தாய் வாழ்த்துடன் இவ்விழா தொடங்கப்பட்டது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஓர் விருப்பமான பேரணி பயிற்சியாகும். இதில் மாணவர்கள் தன்னிலை பாடும், நெறி பாடும், நாட்டு பற்றும் கற்றுக்கொள்கின்றார்கள் என சிறப்பு விருந்தினர் மாணவர்களிடையே பேசினார். மாணவ செல்வங்கள் வரைந்த NCC வரைபடங்கள் மற்றும் கட்டுரைகளுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசுகளை அளித்தார். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ராணுவ வீரர்களின் வாழ்வியலை பற்றி மைமிங் நாடகம் மூலம் திறன்பட நடத்தி காட்டினர் எம் பள்ளியின் மாணவர்கள். சிறப்பு விருந்தினர் NCC கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து NCC வாழ்த்து பாடல் ஒலிக்கப்பட்டது. உடற்கல்வி ஆசிரியை திருமதி ஈழப்பிரபா அவர்கள் நன்றி உரை கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. கிரீன் டேவை கொண்டாடிய நஸ்ரத் பள்ளிகள். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் KG மழலையர்கள் கடந்த 27/6/2025 அன்று கிரீன் டே பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பசுமை புரட்சியை நினைவுபடுத்தும் கண்கவரும் வண்ணமான பச்சை நிறத்தில் பலூன்கள், பசுமை நிறமான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் பள்ளி வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் LKG மாணவர்கள் தங்கள் மழலை குரலில் பசுமை நிறத்தில் உள்ள காய்கறிகள், பழங்களை பற்றி சொற்பொழிவாற்றி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். இன்றைய தினத்தின் முக்கிய நிகழ்வாக நஸ்ரத் பள்ளியின் 50வது ஆண்டை முன்னிட்டு LKG மாணவர்கள் 50 என்ற எண்ணின் வடிவத்தில் நின்று அனைவரும் பசுமை நிறத்தை வெளிப்படுத்தினர். மற்றும் UKG மாணவர்கள் அழகிய மரத்தின் வடிவத்தில் அனைத்து மாணவர்களும் நின்று மரத்தை போல் காட்சி அளித்தனர். அன்றைய தினமான கிரீன் டே மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் கடந்த 26/6/2025 அன்று கிரீன் டே கொண்டாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்நாளின் சிறப்பு விருந்தினரான தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களை மழலையர்கள் மரக்கன்று கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். அன்றைய நாளில் மழலையர்கள் பச்சை வண்ண ஆடை அணிந்து வந்தது மட்டுமல்லாமல் வகுப்பறை முழுவதும் பல வகையான மரங்களின் மாதிரி உருவங்களை நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. ஆப்பிள் மரம், மாமரம், தென்னை மரம், வாழை மரம், பலாமரம், ஆலமரம் முதலிய மரங்களின் பெயர்களையும் அவற்றின் பயன் மற்றும் பழங்களின் பயன்பாடு இவற்றை அறிந்து கொண்டனர். தாங்கள் கொண்டு வந்த திராட்சை, கொய்யா, பச்சை பயிறு, வெள்ளரிக்காய் போன்ற உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்ந்தனர். பள்ளி வளாகத்தில் உள்ள மரம் மற்றும் செடிகளில் பலூன்களை கட்டி நேர்த்தியாக அலங்கரித்து மகிழ்ந்தனர். மேலும் மரக்கன்றுகளை பள்ளி வளாகத்தில் நட்டு வைத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நெகிழியை தவிர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், மழை நீரை சேமிப்போம் என முழக்கமிட்டு கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டு பள்ளி வளாகத்தினுள் அணிவகுத்து சென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர்.
கடந்த 27/6/2025 அன்று நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கிரீன் டே கொண்டாட்டம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வளாகம் முழுவதும் காய்கறிகள், பழங்கள், வண்ண பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளி வளாகமா, திராட்சை தோட்டமா என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு அலங்காரங்கள் மிக விமர்சையாக இருந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் இக்கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். தலைமை ஆசிரியர் அவர்கள் வகுப்பு வாரியாக சென்று மாணவர்களிடம் கேள்விகளை கேட்டு உரையாடி மகிழ்ந்தார். மாணவ செல்வங்கள் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வந்தனர். பிரக்கோலி, வாட்டர்மெலன், கிரீன் சில்லி, மரம் போன்ற வேடம் அணிந்து வந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். மாணவர்கள் தங்களை கிரீடம், பேட்ஜால் அலங்கரித்தனர். சேவ் ட்ரீஸ், சேவ் எர்த் என்ற வசனத்திற்கு இணங்க மர வடிவிலான பலகையை தங்கள் கையில் ஏந்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தங்கள் பங்கை வெளிப்படுத்தினர். பள்ளி மாணவர்கள் மூலமாக கிரீன் ஃபிஷ் பள்ளி அக்வாரியமுக்கு வழங்கப்பட்டது. இவ்வண்ணமாக கிரீன் டே தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆவடி கோவில் பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளி பின்பற்றி வரும் வாட்டர் பெல் திட்டம். அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டத்தினை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அமல்படுத்திய நிலையில் கடந்த 20 நாட்களாக தி நாசரத் அகாடமி பள்ளியிலும் இத்திட்டம் பின்பற்றப்பட்டு வருகின்றது. உடல் நீரிழப்பு மாணவர்களின் அறிவாற்றல், கவனம் மற்றும் கல்வி செயல்திறனை கணிசமாக பாதிக்கும். எனவே பள்ளிகளில் தண்ணீர் நுகர்வுக்கு மாணவர்களை ஊக்குவிப்பது பல்வேறு நன்மைகளை தரும் என்று திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் ஆணைக்கிணங்க தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் இத்திட்டத்தினை பள்ளியில் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அந்த வகையில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பெல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு எம் பள்ளியின் மாணவர்களின் உடல் நலத்திலும் புதிய மாற்றத்திற்கான புரட்சியில் ஈடுபட்டு வருகின்றது தி நாசரத் அகாடமி பள்ளி. தி நாசரத் அகாடமி பள்ளி மேற்கொண்டுள்ள இப்புதிய புரட்சி பெற்றோர்களின் பெரும் பாராட்டுதல்களை பெற்றுள்ளது. ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பிசிக்கல் ஃபிட்னஸ் புரோகிராம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையேற்க திருமதி விஜயசாந்தி ஆவடி முனிசிபாலிட்டி ஸ்கூல் உடற்கல்வி ஆசிரியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிசிக்கல் ஃபிட்னஸ் புரோகிராம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவ மாணவியர் உடற்பயிற்சி, ஏரோபிக்ஸ், ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் போன்ற நிகழ்வுகளை உடற்கல்வி ஆசிரியர்களின் மேற்பார்வையில் உயிரோட்டமான முறையில் செயல்முறைப்படுத்தினர். சிறப்பு விருந்தினர் உடற்கல்வியின் அவசியத்தை குறித்தும் உணவு கட்டுப்பாடு முறைகளை குறித்தும் அருமையாக உரையாடினார். பள்ளி மைதானம் முழுவதிலும் மாணவ மாணவியர் கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் நிறைந்து உடற்பயிற்சியை மேற்கொண்டது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம். கடந்த 1/7/2025 அன்று நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நஸ்ரத் கல்வி குழுமத்தின் பொன்விழா ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக இலவச மருத்துவ முகாம் நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெற்ற முகாமில் கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, பிசியோ, பாதம் பாதுகாப்பும், பொது மருத்துவம் என சர்க்கரை அளவு, உயர் இரத்த அழுத்தம் அளவை பரிசோதித்தல் என 7 வகையான பரிசோதனை நடைபெற்றது. 10 மருத்துவர்கள், 5 துணை மருத்துவர், 15 செவிலியர் மற்றும் உதவியாளர் என சுமார் 31 பேர் கொண்டு குழுவாக இணைந்து தங்கள் தொண்டை செய்தனர். 300க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தங்கள் பணியை மிகச் சிறப்பாக செய்த மருத்துவ குழுவினருக்கு பள்ளியின் நினைவாக பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்வண்ணமாக முகாம் இனிதே நிறைவடைந்தது. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 27/6/2025 அன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு தினம் பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய தினத்தின் முக்கிய நிகழ்வாக 5ஆம் வகுப்பு மாணவர்கள் உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு வசனங்களை கையில் ஏந்தியபடி பள்ளியில் இருந்து காமராசர் நகர் சாலை மற்றும்
நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களை சந்தித்து மாணவர்கள் மரக்கன்றுகளை வழங்கி, பின் நஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளிக்கு சென்று முதல்வர் டோரா ஜெபக்குமார் அவர்களை சந்தித்து மரக்கன்றுகளை வழங்கி பள்ளியை வந்தடைந்தனர். மேலும் சிறப்பு நிகழ்வாக எல்கேஜி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை கொண்டு வந்து பள்ளி வளாகத்தில் அனைத்து மாணவர்களும் வட்டமாக நின்று மரக்கன்றுகளை நட்டனர். இச்செயல் பார்ப்பவர்களின் கண்களை கவரும் வகையில் பசுமை நிறைந்த காட்சியாக அமைந்தது. அன்று மரக்கன்றுகளை மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கினர். இறுதியாக மாணவர்கள் மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்று உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். நஸ்ரத் பள்ளியில் நடைபெற்ற பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. ஆவடி காமராசர் நகர் நாஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அரசாங்கத்தின் ஆணைக்கேற்ப விழிப்புணர்வு கருத்தரங்கு பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் 3 நாட்கள் மிகச் சிறப்பாக ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தற்காப்பு கலையான கராத்தே, சிலம்பம், குங்ஃபூ போன்றவற்றின் முக்கியத்துவத்தையும், குட் டச், பேட் டச், நோ டச் ஆகியவற்றையும் அரசாங்க ஆணைக்கேற்ப அறிமுகப்படுத்தி விவரித்தார் பள்ளி முதல்வர். மாணவியரை விழிப்புணர்வு கொள்ளச் செய்த இந்நிகழ்வுக்கு பெற்றோர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்து நன்றி கூறினர். உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு செயல்முறை மூலம் தற்காப்பு கலையை செய்து காட்டினர். பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு எழுச்சியூட்டும் நிகழ்வாக இந்நிகழ்வு அமைந்தது. தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். கடந்த 25/6/2025 அன்று சுதர்சனம் வித்யாஸ்ரம் பள்ளியில் SV இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியை சார்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். 17 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் ஃபட்சல் விளையாட்டில் 2வது பரிசையும், 13வது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் 2ஆம் பரிசையும் பெற்றனர். ஸ்கேட்டிங் விளையாட்டில் கலந்து கொண்ட 50 மாணவர்களில் 15 மாணவர்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கங்களை வென்றனர். ஃபுட்பால் விளையாட்டில் கலந்து கொண்ட 30 பள்ளிகளில் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியின் மாணவர்கள் அபார திறமையால் 2வது பரிசையும் வென்று எம் பள்ளிக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பெருமையை தேடி தந்தனர். நடந்து முடிந்த விளையாட்டு போட்டிகளில் ஒட்டுமொத்த ரன்னர் கோப்பையை பெற்று தி நாஸ்ரத் அகாடமி பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் தெரிவித்தார். நாஸ்ரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள் நடத்திய கிளாஸ் புரோகிராம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாஸ்ரத் அனெக்ஸ் பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு இ பிரிவு மாணவர்களால் சுய ஒழுக்கம் என்ற தலைப்பினை மையமாக கொண்டு கடந்த 28/6/2025 அன்று காலை இறைவணக்க கூட்டத்தை தொடர்ந்து கிளாஸ் புரோகிராம் நடைபெற்றது. குழு பாடலுடன் தொடங்கிய இந்நிகழ்வு சுய ஒழுக்கம் பற்றிய உரை, வேதத்தில் இருந்து ஆதாரத்துடன் வசனங்கள், விளக்கப்படங்கள், செய்கை நடனம் என அனைத்து நிகழ்வுகளுமே மாணவர்கள் எவ்வாறு ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றின. அனைத்து நிகழ்வுகளும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக எளிய நடையில் தெளிவான விளக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டன. ஸ்பெல்லிங் பீ தேர்வில் சாதனை படைத்த நஸ்ரத் பள்ளிகளின் மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாவட்ட அளவிலான ஸ்பெல் பீ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இதில் 54 மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றுள்ளனர். இதில் எம் பள்ளியில் 2ஆம் வகுப்பை சார்ந்த தென்யா சமந்தா தேசிய அளவிலான போட்டியில் 8ஆம் இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். ஆவடி காமராசர் நகர் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெற்ற ஸ்பெல் பீ போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி கோப்பைகளை பெற்று வந்தனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். 3ஆம் வகுப்பு பயிலும் தீக்ஷிதா முதலிடத்தையும், சுஜன், அபிகள் ஆகிய இருவரும் 3வது இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இம்மாணவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் வாழ்த்தி மேலும் பல பரிசுகளை பெற ஊக்குவித்தனர். ஆவடி காமராசர் நகர் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் மாணவர்களுக்கு நடைபெற்ற ஈகோ கிளப் ஆக்டிவிட்டி. ஆவடி காமராசர் நகர் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில்
ஈகோ கிளப் ஆக்டிவிட்டி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இத்தகைய மாற்றம் மாணவர்களின் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. ஈகோ கிளப் ஆக்டிவிட்டி கடந்த 25/6/2025 அன்று மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து பள்ளி வளாகத்தில் உள்ள அனைத்து செடி வளர்ப்பு தொட்டிகளை வட்டமிட்டு தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தினர். இதனை மேற்கொள்வதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஊக்குவிக்கவும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தவும் பயனுள்ள வகையில் அமைந்தது. ரெட் டேவை கொண்டாடிய நசரத் பள்ளி மழலையர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த 27/6/2025 அன்று மழலைய செல்வங்கள் தங்களின் செயல், நம்பிக்கை மற்றும் தைரியம் இவைகளை எடுத்துக்காட்டும் விதமாக ரெட் டே செலிப்ரேஷன் கொண்டாடினர். கேஜி மாணவர்கள் சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்தும் விதமாக தங்களை காய்கறிகளில் அலங்கரித்துக் கொண்டு வந்தனர். சிவப்பு நிற வரைபட அட்டைகளை கொண்டு வந்து காட்சிப்படுத்தினர். தினமும் ஒரு ஆப்பிள் உண்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்று மழலைய செல்வங்கள் சிவப்பு நிறத்தில் வெளிப்படுத்தினர். நசரத் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் மழலையோடு மழலையாக ஆடி பாடி ரெட் டே செலிப்ரேஷன் கொண்டாடி மகிழ்ந்தார். ரெட் டே செலிப்ரேஷனுக்கு உறுதுணையாக இருந்த எல்கேஜி ஆசிரியர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.